எக்ஸல்ல நம்ம VLOOKUP யூஸ் பண்ணி நம்ம எப்படி லெஃப்ட் சைடுல இருக்கிற டேட்டாவை நம்ம கொண்டு வரதுன்னு பார்க்கலாம் வாங்க. ஸோ மோஸ்ட்டாக நம்ம என்ன பண்ணுவோம்னா ரைட் சைடு டேட்டாவை தான் கொண்டு வருவோம். இந்த சினாரியோல நம்ம கிட்ட என்ன சொல்றாங்கன்னா ப்ராடக்ட் கோட் கொடுத்துட்டாங்க. அதோட ப்ராடக்ட் நேம் கேட்கறாங்க. என்னன்றதை நம்ம இதை எப்படி ஈஸியாக ஃபைண்ட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க. ஈக்குவல் VLOOKUP கொடுத்துட்டு ஓப்பன் பிராக்கெட் பண்ணதுக்கப்புறம் ஃபர்ஸ்ட் லுக்அப் வேல்யூ நம்ம செலக்ட் பண்ணிக்கலாம். ஸோ L212 தான் நம்மளுக்கு தேவை. செலக்ட் பண்ணிட்டேன். கமா கொடுத்ததுக்கப்புறம் டேபிள் அரேல நம்ம என்ன பண்ண போறோம்னா சூஸ்ன்ற ஃபங்க்ஷன் யூஸ் பண்ண போறோம். ஸோ என்ன பண்ண போறோம், சூஸ் கொடுத்துட்டு அகைன் கர்லி பிராக்கெட் ஓப்பன் பண்ணி 1,2 கொடுக்குறோம். ஸோ ரெண்டுத்துக்குமே நம்ம வேல்யூ கொடுக்கணும். ஜஸ்ட் அகைன் கர்லி பிராக்கெட் கொடுக்குறேன். கமா கொடுத்ததுக்கு அப்புறம் 1க்கான வேல்யூ என்னன்னா ப்ராடக்ட் கோட். சோ அத கொடுத்துக்கிறேன். ஜஸ்ட் அகைன் கமா கொடுத்துட்டு வேல்யூ 2க்கு என்ன கொடுக்க போறேன், ப்ராடக்ட் நேம் செலக்ட் பண்ணிக்கிறேன். அகைன் இப்போ என்ன பண்ண போறேன், பிராக்கெட்டை க்ளோஸ் பண்றேன். ஆஸ் யூசுவல் நம்ம என்ன பண்ணலாம், இதுக்கு அப்புறம் காலம் இண்டெக்ஸ். சோ எனக்கு செகண்ட்ல இருக்கிறதா வேணும். அதனால நான் என்ன பண்றேன், செகண்ட் கொடுத்துக்கிறேன். அகைன் கமா கொடுத்துட்டு என்ன பண்ண போறேன், ஃபால்ஸ் கொடுத்துக்கிறேன். இப்போ பிராக்கெட்டை க்ளோஸ் பண்றேன். இப்போ பாருங்க நம்மளுக்கு வந்து L212க்கான ப்ராடக்ட் நேம் என்னன்னா நம்மளுக்கு லெமன். சோ எக்ஸாக்ட்டா ஷோ பண்ணுது. நம்ம ப்ராடக்ட் நேம் சேஞ்சஸ் பண்ணா கூட நம்மளுக்கு என்ன பண்ணா ப்ராடக்ட் நம்மளுக்கு ஷோ பண்ணும். சோ அகைன் என்ன பண்றேன், சேஞ்சஸ் பண்றேன். இப்போ பாத்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து ஆட்டோமேட்டிக்கா நம்மளுக்கு சேஞ்சஸ் ஆயிடுச்சு.